ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வீடியோவில் நம்மளுடைய கிச்சனில் நமக்கு தேவைப்படக்கூடிய முக்கியமான ஒரு சில டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். சின்ன சின்ன டிப்ஸாக இருந்தாலும் நம்மளுடைய டெய்லி லைஃப்க்கு தேவைப்படக்கூடிய முக்கியமான டிப்ஸ் தான் இந்த வீடியோவில் இருக்குது. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் வீடியோஸ் அப்லோட் ஆகும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும், நீங்களும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தில் 4 கப் அளவுக்கு இட்லி அரிசி எடுத்திருக்கேன். இந்த இட்லி அரிசி கடையில் வாங்கின இட்லி அரிசி தான். எப்போவுமே இட்லி அரிசி வாங்கும் போது நல்ல உருளையாக குண்டு குண்டுன்னு இருக்கிற மாதிரி நல்லா பார்த்து வாங்கிக்கோங்க. சில அரிசி பார்த்திங்கன்னா நீளமாக இருக்கிற மாதிரி இருக்கும். நல்ல உருளையான அரிசியாக பார்த்து வாங்கிக்கோங்க. இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்து நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். எந்த கப்பில் அரிசி எடுக்கிறோமோ அதே கப்பில் 1 கப் அளவுக்கு உளுந்து எடுத்துக்கலாம். 4 கப் அரிசிக்கு 1 கப் உளுந்து எடுத்தோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும். உளுந்து வாங்கும் போது நல்லா உபரி உளுந்து அப்படின்னு சொல்லி கேட்டு வாங்கிக்கோங்க. இப்போ இது ரெண்டுத்தையுமே நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சுக்கலாம். எப்பயுமே ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் வாஷ் பண்ணுறதை விட ஃபஸ்ட்டே நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஊற வச்சோம் அப்படின்னா அந்த உளுந்து அரிசியுடைய வாசனை நமக்கு வராது. சில டைம் பார்த்திங்கன்னா அந்த ஸ்மெல் நமக்கு வரும். ஸோ அந்த மாதிரி வராமல் இருக்கிறதுக்கு ஒரு 5லேருந்து 6 டைம் கிட்ட நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்ல தண்ணியில் நம்ம ஊற வச்சு எடுத்துக்கலாம். இப்போ மூடி போட்டுடலாம். அரிசியை மட்டும் நம்ம வெளியில் வைக்க போகிறோம். உளுந்தை மட்டும் நம்ம ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சு நம்ம ஊற வைக்க போகிறோம். எதுக்கு அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ இதை ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். அரிசியும் உளுந்தும் கண்டிப்பாக 8 மணி நேரமாவது ஊறணும். ஒரு பாத்திரத்தில் 1/2 கப் அளவுக்கு ஜவ்வரிசி எடுத்து ஊற வச்சு எடுத்துக்கலாம். எந்த கப்பில் நம்ம அரிசி உளுந்து எடுக்கிறோமோ அதே கப்பில் 1/2 கப் அளவுக்கு ஜவ்வரிசி எடுத்து ஊற வச்சு எடுத்துக்கலாம். இப்போ 8 மணி நேரம் ஆயிடுச்சு. ஃப்ரிட்ஜில் இருந்து நம்ம உளுந்தை வெளியில் எடுத்து பார்க்கலாம். உளுந்து நல்லா ஊறி இந்த மாதிரி நல்லா உப்பி வரணும். அப்போ தான் கரெக்டான பதத்துக்கு நம்மளால் அரைச்சி எடுக்க முடியும். உளுந்து அரைக்கும் போது இந்த தண்ணியையே கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரேடியாக சேர்த்துறாமல் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை சேர்த்து அரைங்க. அப்போ தான் மாவு நல்லா கட்டியாக வரும். இல்லைனா ரொம்ப தண்ணியாயிரும். அதே மாதிரி ஓரளவுக்கு அரைஞ்சி வரும்போது ஒரு 3 ஐஸ் க்யூப்ஸ் மட்டும் நம்ம சேர்த்துக்கலாம். இது எதுக்காக சேர்க்குறோம் அப்படின்னா கிரைண்டர் சூடாகாமல் அவாய்ட் பண்ணுறதுக்காக தான். கிரைண்டர் சூடாயிருச்சு அப்படின்னா மாவு சரியாக உபரியாக வராது. ஸோ அதனால் நம்ம ஐஸ் க்யூப் சேர்த்து அரைக்கும் போது கிரைண்டர் சூடாகாமல் இருக்கும். அதே சமயத்தில் மாவு நல்லா உபரியாக வரும். இப்போ மாவு பாருங்கள், நல்லா வெண்ணெய் போல் திரண்டு வந்திருக்கு. இதுதான் சரியான பதம். எப்பயுமே உளுந்தை ஊற வைக்கும் போது ஃப்ரிட்ஜில் வச்சு ஊற வச்சிங்க அப்படின்னா இந்த மாதிரி மாவு நல்லா உபரியாக வரும். அதே சமயத்தில் நம்ம அதில் நல்ல தண்ணி சேர்த்து தான் ஊற வச்சுருந்தோம். அந்த தண்ணியை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அரைக்கும் போது நல்லா உபரியாக வரும். நடுவில் ஐஸ் க்யூப்ஸை நம்ம சேர்த்துருக்கோம். நம்ம மாவு கரெக்டான பதத்துக்கு தான் அரைச்சிருக்கோமான்னு செக் பண்ணுறதுக்கு கொஞ்சமாக எடுத்து தண்ணியில் போட்டு பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி நல்லா மிதந்து வரும். நல்லா வெண்ணெய் போல் திரண்டு வரும். இப்போது உளுந்து ஆட்டினதுக்கப்புறமா நம்ம அரிசி அரைக்க போகிறோம். அரிசி அரைக்கிறதுக்கு முன்னாடி கிரைண்டரில் ஃபஸ்ட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் அரிசி போட்டிங்க அப்படின்னா வெளியில் தெரிக்காமல் இருக்கும். இதுவும் ஒரு சின்ன டிப்ஸ் தான், ஃபாலோ பண்ணிக்கோங்க. அரிசி ஓரளவுக்கு அரைஞ்சி வரும்போது நம்ம ஊற வச்சுருந்த ஜவ்வரிசியும் சேர்த்துக்கலாம். மாவு ரொம்ப நைஸாக அரைச்சிடக்கூடாது. ஓரளவுக்கு ரவை பதத்துக்கு நல்லா கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அப்போ தான் கரெக்டாக இருக்கும். அரிசியும் உளுந்தும் நம்ம நல்ல தண்ணியில் தான் ஊற வச்சோம். ஸோ அந்த தண்ணியை யூஸ் பண்ணியே நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு ரவை பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அரிசி மாவும் உளுந்து மாவும் அரைச்சதுக்கப்புறமா ஒரு பாத்திரத்தில் சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா கை வச்சு நல்லா அடித்து கிளறி விடணும். நம்ம கரண்டியெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. கை வச்சு அடித்து கிளறினா தான் நமக்கு நல்லா பொங்கி வரும். ஸோ நம்ம கை சூட்டுக்கு நல்லா பொங்கி வரும். மழை காலமாக இருந்தால் கூட நம்ம கை வச்சு நல்லா அடித்து கிளறணும் அப்படின்னா நல்லா பொங்கி வரும். இப்போ நான் ஒரு ஏர்டைட் கண்டெய்னர் பாக்ஸில் தான் இந்த மாவு போட்டு வச்சுருக்கேன். எப்போவுமே நம்ம மாவு போடும்போது ஃபுல்லாக போட்டுறாமல் ஒரு விரல் சைஸுக்கு இடைவெளி இருக்கிற மாதிரி பார்த்து போட்டுக்கோங்க. அதாவது 3/4 வாசி போட்டுக்கோங்க. அப்போ தான் பொங்கி வர்றப்போ கீழே வழிஞ்சு சிந்தாமல் இருக்கும். இல்லைனா மாவு எல்லாமே வேஸ்ட்டாக போயிடும். ஸோ அதிகமான குவான்டிட்டியில் நீங்கள் அரைக்கிறீங்க அப்படின்னா 2 பாக்ஸாக நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணி கூட ஊற்றிக்கலாம். ஆனால் நம்ம ஊற்றுற மாவில் ஒரு விரல் சைஸ் அளவுக்கு நம்ம இடைவெளி விட்டு 3/4 பதத்துக்கு தான் நம்ம ஊற்றி வைக்கணும். ஸோ இந்த மாதிரி ஊற்றி வச்சோம் அப்படின்னா நமக்கு பொங்கி வர்றப்போ கரெக்டாக இருக்கும். அதே மாதிரி நீங்கள் ஏர்டைட் கண்டெய்னர் பாக்ஸில் ஊற்றி வச்சுக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா சில்வர் பாத்திரத்தில் ஊற்றி வச்சுக்கோங்க. அலுமினியத்தில் ஊற்றாதீங்க. அலுமினியத்தில் ஊற்றணும் அப்படின்னா ஒரு மாதிரி புள்ளியாக ஓட்டையான மாதிரி ஆகிடும். மாவு அரைச்சதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு அகல் விளக்கை உள்ளே போட்டு வச்சோம் அப்படின்னா ரொம்ப புளிச்சு போகாமல் இருக்கும். அதே சமயத்தில் நல்லா பொங்கி வரும். சில பேர் கைக்கு பார்த்திங்கன்னா மாவு பொங்கி வரவே வராது. ஸோ நல்லா பொங்கி வந்தால் தான் நல்லா இட்லி, தோசை, ஆப்பம் எல்லாமே நல்லா வரும். ஸோ அதனால் ஒரு அகல் விளக்கை உள்ளே போட்டுட்டு நம்ம மூடி வச்சோம் அப்படின்னா ரொம்ப புளிச்சு போகாது. அதே சமயத்தில் மாவு நல்லா பொங்கி வரும். மழை காலமாக இருந்தால் கூட இந்த டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ரொம்ப சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும். இப்போ மாவு பாருங்கள், கொஞ்சம் கூட கீழே வழிஞ்சு விழவே இல்லை. அந்த மூடியிலே தான் ஒட்டியிருக்கு. ஸோ எப்போவுமே நம்ம எடுக்கிற அந்த மாவு பார்த்திங்கன்னா
நம்ம எடுக்கிற அந்த பாத்திரத்தில் 3/4 பதத்துக்கு நீங்கள் வரா மாதிரி ஊற்றிக்கோங்க. இப்போ அகல் விளக்க வெளியில் எடுத்துகிட்டு ஒரு கரண்டி வச்சு நல்லா கிளறி விட்டுக்கலாம். நீங்கள் நல்லா அடித்து கிளறணும். சில பேர் பார்த்திங்கன்னா மாவு ஆட்டினதுக்கப்புறமா அதை மூடி வைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு வெத்தலையை போட்டு வைப்பாங்க. இந்த மாதிரி ஒரு அகல் விளக்க போட்டு வச்சு பாருங்கள். மாவு வந்து ரொம்ப புளிச்சு போகாது. அதே சமயத்தில் நல்லா பொங்கி வரும். இட்லி, தோசை, ஆப்பம் எல்லாமே வந்து ரொம்ப சூப்பராக வரும். இந்த மூடியில் இருக்கிறதையும் நல்லா வலிச்சு விட்டுட்டு நல்லா வந்து அடித்து எடுத்துக்கலாம். மாவு ஆட்டினதுக்கப்புறமா நம்ம வெளியில் தான் வைக்கணும், ஃப்ரிட்ஜில் வைக்கக்கூடாது. 8 மணி நேரமாவது ஆகணும். அப்போ தான் வந்து நல்லா வந்து பொங்கி வரும். நல்லா பொங்கி வந்தால் தான் இட்லி, தோசை, ஆப்பம் எல்லாமே வந்து நல்லா வரும். இப்போது இதை வந்து நல்லா வலிச்சு விட்டு நல்லா கிளறி எடுத்துக்கலாம். இப்போது ஒரு பாத்திரத்தில் நம்ம தேவையான அளவுக்கு மட்டும் மாவு எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி இட்லி தான் ஊற்றி காட்ட போகிறேன். ஸோ அதுக்கு தேவையான அளவுக்கு மாவு எடுத்துக்கலாம். இந்த மாவில் இட்லி, தோசை, ஆப்பம் எது வேணாலும் நீங்கள் செய்யலாம். ரொம்பவே சூப்பராக வரும். எல்லாமே வந்து நல்லா சாஃப்டாக ஸ்பாஞ்சியாக வரும். இப்போ தேவையான அளவுக்கு மாவு எடுத்திருக்கேன். இதில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா வந்து கிளறி விட்டுக்கலாம். எப்போவுமே இட்லிக்கு வந்து மாவு வந்து கெட்டியாக இருக்கணும், தோசைக்கு வந்து கொஞ்சம் தண்ணியாக இருக்கணும், ஆப்பத்துக்கு வந்து நல்ல தண்ணியாக இருக்கணும். அப்போ தான் வந்து நல்லா வரும். சில பேர் இட்லி மாவில் உப்பு சேர்க்கும் போது ஆப்ப சோடாவும் சேர்த்துப்பாங்க. ஆனால் இதுக்கு ஆப்ப சோடாலாம் தேவையே இல்லை. ஜஸ்ட்டு வந்து நீங்கள் உப்பு மட்டும் சேர்த்தாலே போதுமானது தான். இதில் நீங்கள் இட்லி ஊற்றி பாருங்கள். ஆப்ப சோடா சேர்க்காமல் நல்லா வந்து சாஃப்டாக ஸ்பாஞ்சியாக நல்லா மெத்துன்னு பூ போல் வரும். நமக்கு ஆப்ப சோடாலாம் தேவையே இல்லை. இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு. உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துட்டு இட்லி பிளேட்டில் நம்ம மாவு ஊற்றி எடுத்துக்கலாம். சில பேர் வந்து இட்லி பிளேட்டில் லைட்டாக எண்ணெய் தடவிட்டு ஊற்றுவாங்க. அப்படி இல்லைனா வந்து துணி போட்டுட்டு ஊற்றுவாங்க. நான் வந்து சாதாரணமாக அப்படியே தான் ஊற்றிருக்கேன். இப்போது இட்லி பாத்திரத்தில் கொஞ்சமாக வந்து தண்ணி வச்சுருக்கேன். தண்ணி வந்து நல்லா கொதிக்கும் போது நம்ம பிளேட்டை வந்து உள்ளே வைக்கலாம். அப்போ தான் வந்து இட்லி நல்லா சாஃப்டாக ஸ்பாஞ்சியாக வரும். இது கூட ஒரு சின்ன டிப்ஸ் தான். 10 நிமிஷம் நம்ம வந்து ஸ்டீம் பண்ணியாச்சு. இட்லி பாருங்கள் ரொம்ப சாஃப்டாக வந்திருக்கு. இப்போ லைட்டாக வந்து தண்ணி தெளிச்சிட்டு அப்படியே ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுறலாம். இட்லியை வந்து நம்ம வெளியில் எடுத்த உடனே எடுக்காமல் இந்த மாதிரி லைட்டாக தண்ணி தெளிச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம எடுத்தோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக எடுக்கிறதுக்கு வரும். அந்த பிளேட்டில் ஒட்டாமல் வரும். இதுவும் ஒரு சின்ன டிப்ஸ் தான். இதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. தண்ணி தெளித்த உடனே நம்ம எடுக்கக்கூடாது. ஒரு 2லேருந்து 3 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எடுத்து பாருங்கள். ரொம்ப ஈஸியாக பாருங்கள். இட்லி ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. நல்லா வெள்ளையாக இருக்கும் பார்க்குறதுக்கு பூ போல். அதே சமயம் நல்லா சாஃப்டாக ஸ்பாஞ்சியாக இருக்கும். காலையில் சுட்ட இட்லி நைட்டு பார்த்தாலுமே அதே மாதிரி சாஃப்டாக தான் இருக்கும். ஸோ இந்த சின்ன டிப்ஸ் எல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணி செஞ்சு பாருங்கள். ரொம்ப சாஃப்டாக வரும். ஸோ எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு பாருங்கள். கட் பண்ணும் போதே உங்களுக்கு தெரியும். அதே சமயத்தில் இட்லி பாருங்கள் நல்லா வெள்ளையாக இருக்குது. ஒரு சில பேர் இட்லி செய்யும் போது மஞ்சளாக இருக்கும். ஸோ இந்த சின்ன டிப்ஸ் எல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணி செஞ்சு பாருங்கள். நல்லா வெள்ளையாக இருக்கும். அதே சமயத்தில் சாஃப்ட் அண்ட் ஸ்பாஞ்சியாக இருக்கும். ரொம்ப சூப்பராக செஞ்சு எடுத்துடலாம். ஸோ இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கிறேன் இந்த சின்ன டிப்ஸ் எல்லாமே நீங்கள் ஃபாலோ பண்ணி செஞ்சு பாருங்கள். ரொம்பவே சூப்பராக நல்ல பூ போல் சாஃப்டான இட்லியை நீங்கள் ஈஸியாக செஞ்சு எடுத்துடலாம். பிகினர்ஸ்க்கு இந்த டிப்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். கீப் வாட்சிங்.